சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் 2 மனைவி. ஏன் 2 மனைவி? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது மனிதனுக்கு ஆணவம் என்று நான் எனதுங்கிறது தான் ஆணவம். தட்சன் என்ன பண்ணிட்டான்? தட்சனுக்கு பிறந்த பொண்ணு தான் தாட்சாயினி, சிவபெருமான் பொண்டாட்டி. தச்சன் ஆணவம், நான் எனது, சிவன்கிட்டே வார்த்தை வாங்கிட்டு அவனால் புண்ணியம் அடைஞ்சிட்டு நான் தான் பெரிய ஆள், நான் தான் பிரம்மம்ட்டான். வேற அவனும் கடவுளே கிடையாதுட்டான். இந்த ஆணவம் ஒரு மனுஷனுக்கு வந்து அழிஞ்சு போடுவான். பார்த்தாரா, அதனால சிவபெருமான் அழிச்சார். தாட்சாணி என்ன சொன்னான்? அவன்கிட்ட சாப்பிட்டேன், வாழ்ந்துட்டேன். அவனால் அந்த உடம்பும் தீங்கானது. அதனால தான் ராமாயணத்தை கடைசி சீதையும் எரிஞ்சு போடுவான். நாம் நினைக்கிற செயல்களுக்கு மூல காரணம் உடம்பும் இருக்குது. அதனால் அவன் கையால் சாப்பிட்டேன், இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், என்னை அழிச்சிருங்கிறார். பிறகு அதுக்கு கதை வேற. அவள் அழிச்சிட்டு பிறகு பர்வத நாட்டு அரசனுக்கு பார்வதியாக பிறந்து வாழ்கிறார். 2வது பார்வதி. ஆணவம் இருந்தால் அழிஞ்சு போயிடுவீங்க. இதுக்கு உதாரணத்துக்காக தான் இந்த கதை. புரியுங்களா? 2வது பார்வதி. முருகப்பெருமானுக்கு ஏன் சிவபெருமான் 2 பொண்டாட்டி? முருகனுக்கு சிவனுடைய சக்தி தான். அதாவது மனிதன் வந்து உயர்ந்த இனம் தாழ்ந்த இனம்னு பார்க்கக்கூடாது. மனித இனம்னா எல்லாம் மனித இனம் தான். இதில் உயர்ந்த ஜாதி, காசு இருக்கவன், காசு இல்லாதவன், தாழ்ந்த ஜாதிலாம் நினைக்கக்கூடாது. அதனால் இந்திரனோட பொண்ணு அவன் தேவயானையை கல்யாணம் பண்ணிக்கிட்டார், முதல் மனைவி. அதே மாதிரி வள்ளி ஆந்திராவில் இருக்குது. பாரு, இந்த இடத்துக்கு பேர் சரியாக தெரியலை. அங்கே வாழ்கிறாவ ஒரு குரத்தி மண், அதாவது கிழங்கு, வள்ளி மரவள்ளி கிழங்குன்னு பெறும். அதை கொண்டு தேனும் தினைமாவும், அந்த கிழங்கு அரைச்சி மாவாகவும் தேனாகவும் தான் ஆதி காலத்தில் மக்கள் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அந்த வள்ளி குரத்தி அவள் ஏழை ஜாதியாக இருந்தாலும் மனித பிறவி. அதனால் மனிதன் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்றப்பட்ட கதை தான் 2வது கல்யாணம் பண்ணுறார். உடனே முருகனை 2 பொண்டாட்டி வச்சுருக்கிறார், சிவபெருமான் 2 பொண்டாட்டி வச்சுருக்காரு, நான் வச்ச அண்ணன் அப்படின்னு தான் கேட்கக்கூடாது. புரியுங்களா? வள்ளுவர் அழகாக சொல்வார். அதாவது மாமனிதன், அதாவது பேராண்மை உடையவன் அப்படின்னா யாருன்னா பிறன்மனை நோக்கான் அப்படிம்பார். அடுத்தவனுடைய மனைவியை அவன் பார்க்காம இருக்கானா அவன்தான் பேராண்மை மிக்கவன். இன்றைக்கி நம்ம அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பேராண்மை மிக்க தலைவர் அவர்கள் அப்படிம்பான் மேடையில். அவன் தான் 4 பொண்டாட்டி வச்சுருப்பான். அடுத்தவன் பொண்டாட்டியை அவன் பார்க்காம தன் மனைவியை விட மற்ற பெண்களை மனைவியாக நினைக்காதவன் எவனோ அவன் பேராண்மை மிக்கவன். இதுதான் எல்லா கதைகளுமே சொல்லுது. நாம் இதை சரியாக கதையை அர்த்தம் புரிஞ்சிக்காமல் அவனுக்கு 2 பொண்டாட்டி வச்சுருக்கான், காசு இருக்கான், 4 பொண்டாட்டி வச்சுக்கலாம் அப்படின்றலாம் சொல்லக்கூடாது. அது மிகவும் முழுமையான தவறு.